சிம்மமுகே ரௌத்ர ரூபிண்யாம் அபய அஸ்தாங்கத கருணாமூர்த்தே சர்வ வியாபிதம் ரோகலட்சமாம் பாப விமோசன துரித நிவாரணம் லக்ஷ்மி கடாட்ச சர்வாபீஷ்டம் அநேகம் தேஹி நரசிம்மா மாதா நரசிம்ம பிதா நரசிம்ம பிராதா நரசிம்ம சகா நரசிம்ம வித்யா நரசிம்ம திரவிணம் நரசிம்ம சுவாமி நரசிம்ம சகலம் நரசிம்ம இதோ நரசிம்ம பிரதோ நரசிம்ம யதோ யதோ யாஹி ததோ நரசிம்ம நரசிம்ம தேவாத்பரோ நகசி தஸ்மான் நரசிம்ம சரணம் பிரத்யாக. நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். 17/7/2024 முதல் 16/8/2024 வரைக்கும் மொத்தம் 31 நாட்கள் உள்ளடக்கியது. வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி, மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் மாதம் ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நேரம் நல்ல நேரமா? கிரகங்கள் சாதகமாக செயல்படுகின்றனவா? பாருங்கள், இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இப்போது நேரம் நல்ல நேரம், சூப்பரான நேரம். கிரகங்கள் சாதகமாக இயங்குகின்றன. என்னங்க, 7 சனி இருந்து வக்ரகதி பெறுகிறார். அப்போ 6ஆம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம். இப்போ வக்ரம் பெற்ற கிரகம் நேர்கதியில் செல்கிறது என்று சொன்னால் எதிர்மறையான பலனை தரும். அப்போ 6ல் இருக்குன்னா விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். இவரை பொறுத்தவரையிலையும் சனி யோக பாக்கியங்களை தரக்கூடிய நிலையில் சாதகமான நிலையில் இருக்கிறார். 10ல் குரு சூப்பர். 10ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ராசியில் 15 தேதிக்கு பிறகு அமர்கிறார். 15 தேதி வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. உங்களை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. சூப்பர். இப்போ கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நேரம் நல்ல நேரம், கிரகங்கள் சாதகமாக இயங்குகின்றன. இந்த மாதம் நல்லா போகுமா? எந்த ஒரு குறை இல்லாமல் அற்புதமாக செல்லும். முதல்ல தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கிறார். அது எல்லாத்தை விட ஒரு பெரிய சூப்பருங்க. தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டல்லவா? பணம் பல வகையில் கொட்டுன்னு கொட்டும். பணமழை பொய்ய போகிறது, பணமழை பெய்ய போகிறது அப்படின்னு சொல்லலாம். பணம் பல வகையிலேருந்து பையை நிரப்புங்க. ஒரு இடம் இல்லை, பல வகையிலேருந்து பையை நிரப்போம் அப்படின்னு சொல்லணும். கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செய்யலாம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு சொல் வெல்லும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நேரம் நல்லா இருக்குது, கண்டிப்பாக வெல்லும், சூப்பராக வெல்லும். வழக்கறிஞர், ஜோசியர், ஆசிரியர், பேராசிரியர், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆனால் இவ்வளோ நாளாக எங்கேப்பா இருந்த நீ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். அற்புதமான ஒரு நேரம். நினச்சதை பணம் சம்பாதிக்கவும் முடியும், பாராட்டும் கிடைக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 2ல் கேது இருந்து குரு பார்க்குறாருனாலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ரொம்ப அற்புதமாக சம்பாதிக்க போகிறீங்க. 3ஆம் இடத்து அதிபதி ராசியில் 15 நாள் இருக்கார். 15 1ஆம் தேதியிலேருந்து 5 தேதி வரைக்கும் 12ல் இருக்கார். இளைய சகோதரர்களால் 15 தேதி வரைக்கும் பிரச்சனையாக இருக்கும், செலவினங்கள் ஏற்படும், எடுத்த காரியம் கைகூடாது. ஆனால் 15 தேதிக்கு பிறகு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 4ஆம் இடத்தை குரு மட்டுமா பார்க்குறார், செவ்வாயும் பார்க்குறார், சனியும் பார்க்குறார். அப்போ 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது. மாத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம்.
தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும் அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லை, சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் உங்களுக்கு சுகஸ்தானம் திருப்தியாக இருக்குது, ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட திருப்தியாக இருக்குது. அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த ஆடி மாதம் தமிழ் மாதம் சுகவாசிகளாகவும் ஆரோக்கிய நிறைவு பெற்றவர்களாகவும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஒரு அற்புதமான காலகட்டம். வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும், அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும், படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக. அது குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க உயர்கல்வி படிக்கிறாங்க, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க, ரொம்ப நல்லா படிக்கிறாங்கன்னு இன்சூரன்ஸில் தகவல் வரும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள், வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல நினைக்கும் அன்பர்கள் உங்கள் ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகுங்க. வெளிநாடு போகணும்னு ஒரு அமைப்பு இருந்தால் அந்த காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வெளிநாடு கண்டிப்பாக போக முடியும், சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும், புதுசாக கடன் வாங்கிங்க, சுப செலவுக்கு உதவும். 7 இருக்கக்கூடிய சனி பகவான் இது நாள் வரைக்கும் பிரச்சனைகளை தந்து கொண்டிருந்தார். இப்போ 6ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகத்தை இந்த 140 நாள், இது ஒரு தகவலுங்க. இந்த சனி பகவான் 140 நாள் வக்ரம் பெறுகிறார். இந்த 140 நாளும் அதாவது உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கார். நம்ம ஆடி மாத பலனை தான் சொல்கிறோம், இருந்த போதிலும் ஒரு தகவலை சொல்கிறோம். இந்த 8ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு மைனஸ் தாங்க. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் போய் இது பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று அவங்களால பிரச்சனை வரும், மற்றவங்களால பிரச்சனை வரலாம். தேவையில்லாத போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்கு, பஞ்சாயத்துன்னு போய் உங்கள் நேரத்தை மட்டுமல்ல உங்கள் பணத்தை சேமிப்பையும் கரைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால் இந்த ராகுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க, துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். கொஞ்சம் அறிமுகம் இல்லாத நபர்கள், அறிமுகம் இல்லாத இடங்களில் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கிறது ரொம்ப அவசியம். மற்றபடி உங்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ராகு ஃபேவரபுளாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால், வெளியூரோ வெளிநாடோ வெளி மாநிலமோ போயிட்டீங்கன்னு சொன்னால் ஃபேவரபுள்னே சொல்லலாம். ராகுவை பற்றி கவலைப்பட தேவையில்லை, நல்லது செய்வார் அப்படின்னு சொல்லணும். பட் உள்நாட்டில் இருக்கிற வரைக்கும் பிறந்த இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நிச்சயமாக பிரச்சனையை தான் தருவார். விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த 10ஆம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் இணைஞ்சி இருக்காங்க. 9, 10 குடையவர்கள், அதாவது 9 குடையவர் செவ்வாய், 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார். அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது. பிரபல யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. தொழில் புதுசாக துவங்க நினைக்கிறவங்க 1 வருஷம் அங்கே தான் இருப்பாருங்க. அங்கே தான் இருப்பார்னா அப்போ 10ஆம் இடம் நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார், வருமானம் நல்லா வரும். அப்போ புதுசாக தொழில் துவங்குறவங்களும் தொழில் துவங்கலாம். உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்க உத்தியோகம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி 10ஆம் இடம் மாபெரும் சிறப்பாக இருக்குது. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு 15 தேதிக்கு பிறகு உங்களுக்கு அற்புதமான காலம். ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல சம்பாத்தியம் பண்ண முடியும், பிரபலமாகக்கூடிய ஒரு நிலை கூட உண்டு, பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கக்கூடிய காலம். இந்த சனி பகவான் ராசியை பார்க்குறார். யார் ஒருவனுக்கு ராசியை சனி பார்த்தா கொஞ்சம் பிரச்சனை தான். குரு பார்த்தா கௌரவம் புகழ் அந்தஸ்துன்னு சொல்கிறோம். ஆனால் ராசியை குரு பார்க்குறார் அப்படின்னா மந்திரச்சூட்ட மாதிரி இருப்பீங்க, டென்ஷனாக இருப்பீங்க, பரபரப்பாக இருப்பீங்க. எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு நிலைப்பாட்டை கையில் எடுக்க முடியாது. அங்கே சுக்கிரன் வேறு இருக்கார். அப்போ குரு பார்வையில் இருக்கிறதால இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். சில நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கை நழுவி வேறு ஒருத்தருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது.
அதனால் எச்சரிக்கை தேவை. கிடச்சிருச்சின்னு சந்தோஷப்பட்டுறாதீங்க, அது மறுபடியும் வேற ஒருத்தர் கைக்கு அது போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருங்க. மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தில் 2க்கும் 11க்கும் உடையவன் புத பகவான் 12ல் இருக்கார். அப்போ என்னதான் சம்பாதிச்சாலும் வரக்கூடிய லாபங்கள் அனைத்தும் செலவினங்களுக்காகவே செல்கிறது. இந்த செலவினங்கள் அப்படின்னும்போது சூரியன் 12ல், சுக்கிரன் 12ல், புதன் 12ல். அப்போ தந்தையால் செலவினங்கள் ஏற்படும், பெண்களால் வருமானமும் வரும், பெண்களால் செலவினங்களும் ஏற்படக்கூடிய காலகட்டம். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் கூட செலவினங்கள் ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் அது சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு நிலை. வீடு வாங்குறவங்க வீடு வாங்கலாம், ஃப்ளாட் கட்டுறவங்க ஃப்ளாட் கட்டலாம், வீடு கட்டலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இதுபோல் அற்புதமான ஒரு வேலைகளை எடுத்து செய்யலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது, ஆரோக்கியஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்குது. பண வரவு என்பது அற்புதத்திலும் அற்புதம். 2ஆம் இடத்தை குரு பார்க்குது. குடும்பத்தில் ஒரு நிம்மதினா அப்படி ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படும். அற்புதமான காலம். இதில் பாருங்கள், செவ்வாய் 10லிருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது வீடு விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும், ஃப்ளாட்டு கட்டணும், வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கும் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ தொழில் சிறப்பாக இருக்கும், வருமானம் சிறப்பாக இருக்கும், குடும்பம் நல்ல சிறப்பாக அமையும், சந்தோஷமாக இருக்கும். நேரம் நல்ல நேரம், கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. மனைவி, மக்கள், குழந்தைகள், உடன்பிறப்பு அனைவரும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இது சங்கடத்தை தரக்கூடிய ஒரு மாதமா இல்லை சந்தோஷத்தை பெறக்கூடிய ஒரு மாதமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சந்தோஷமாகவே இருப்பீங்க. இந்த ஆடி 9, 10, 11 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டம தேதியாக இருக்கிறதால இந்த நாட்களில் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, பாதி பிரச்சனை உங்களுக்கு தானாக சால்வ் ஆகிடும். ஏன்னா சூதகமாக, அதாவது சூட்சமாக நடந்துப்பீங்க. நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக இருக்கிறதால வர வேண்டிய பிரச்சனையே கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணுவீங்க. மற்றபடி துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஒரு அமக்கலமான மாதம்.